நண்பர்களே, நம்ம நெல் நட்டு ஒரு 15-20 நாள்கிட்ட ஆயிடுது. 20 நாள் கூடயே ஆயிடுது. பார்த்தீங்கன்னா நெல்லுலாம் நல்லா வளர ஆரம்பிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா களை பறிக்கி களை ஏகப்பட்ட களை இருந்துச்சு. அந்த களையும் பறிச்சாச்சு. ஒரு களை பறித்து முடிச்சிருக்கோம். இப்போ களை பறிச்ச வயலுக்கு வந்து மருந்து அடிக்க வந்திருக்கும். அந்த மருந்து எதுக்கு அடிக்கணும்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய நோய் வரும். அந்த பூச்சிகள்லாம் அந்த அகம் குருத்து பூச்சி நிறையா பூச்சி வந்து அந்த இலையை சாப்பிடும் நெல்லோட பட்டையை. அதுக்காண்டி இப்போ மருந்து அடிக்க வந்திருக்கோம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேட்டரி கரண்ட் கேனு. இது வந்து பேட்டரி கேனு. நம்ம வந்து கையை வச்சு அமுக்கக்கூடியது இல்லை. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப நாள் நம்ம வந்து பழைய கேன் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த பழைய கேன் வந்து அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகிடுது. ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு கேன் இருக்குன்னு சொல்லி ஒரு பேட்டரி கரண்ட் கேன் வாங்கணும். இது வந்து ஒரு 6000 கிட்ட வந்துச்சு. திருநெல்வேலியில் தான் வாங்கணும். இதுக்கு முன்னாடி நான் இது வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஏன்னா எங்கள் அப்பாவை கூப்பிட்டேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு வேலை இருக்குது, என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லி, நீனே போய் அடித்து முடிச்சு 2 வயல் தானே அப்படின்னு சொல்லி அடித்து முடிச்சு சொல்லிட்டாங்க. இதுக்கு நம்ம வந்தது யாரெல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம கூட நவீன் வந்திருந்தா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஒருத்தர் இளையராஜன் ஒருத்தர் வந்திருந்தாரு. 3 பேர் தான் வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா தண்ணியை நிரப்பி அப்புறம் மருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கேன் வந்திருந்தாங்க. 1/2 லிட்டர் கேன் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தது வந்து வீட்டில் சொல்லாமல் வந்துட்டான். அதை கேளுங்க. வாங்க மாமா, மருந்து அடிக்க வரோம். ஆமா, அவனை மாடு வைக்க வச்சுடுதீல. இது என்ன சொன்ன துணி கெடுக்கிற? ஆமா, நம்ம கூட சுத்திட்டு தான் கட் பண்ணிக்க. ஆமா, தெரியாம தான் ஓடிந்திருக்கான். இதே நான் வீட்டில் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படிங்கிறத நம்மகிட்ட எப்படி சொன்னோம்னா வயலில் வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாட்ட சொல்லலை, எங்கள் அம்மாட்டையும் சொல்லலைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி வா 2 வயலில் அடித்து முடிச்சுட்டு வீட்டை பார்த்து போகலான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லியாச்சு. நண்பர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயலுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு இந்த வயலை காட்டு இந்த நூல் போட்டிருக்க வயல் நம்ம வயல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்கு அங்கே தள்ளி இருக்குது நம்ம வயல் 2 வயல். பார்த்தீங்கன்னா இந்த ஓடையிலேருந்து நம்ம வந்து தண்ணி போய் எடுக்கிறோம் கிட்டத்துலேருந்துக்கா. இந்த ஓடை பார்த்தீங்கன்னா மணித்தர நிலந்து அப்படியே தண்ணி இது வந்து நான் வரப்போட்டு போய் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் கேனுன்னு தெரில. ஒரு கேனுக்கு 50 ml ஊற்ற சொன்னாங்க. நம்ம மருந்து அடிக்க வந்துருந்தோம். இந்த மருந்து வந்து என்ன மருந்து வச்சுருக்கோம்னா கராத்தே. கேன் ஃபுல் ஆகிட்டு இவ்வளோக்கெல்லாம் வச்சு கொண்டு போக முடியாது. அவ்வளோதான் இருக்கா கராத்தே தெரியுதா? கிட்டத்தலி காட்டு கராத்தே பேர் தெரியுதா? கராத்தே இது ஏக்கு தெரியுமா? இந்த பயிர் காட்டு பயிரில் வந்து பார்த்திங்கன்னா மண்டையில் உள்ள மேலே வந்து புழு இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா காஞ்சி போகிறதுக்கு அதுக்கானதுக்கெலாம் இது அடிக்கலாம். கராத்தே நம்ம கேட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்டாக 50 ml. இந்த ஒரு மூடி தான் 50 ml. ஊற்றினோடனே தண்ணி வெள்ளை கலரில் ஆயிரும். மூடிட்டு இன்னொரு கேன் அடிக்க வச்சுக்கணும். இது எதுனா கொஞ்சம் கலக்கணும். சரி, இது பார்த்தீங்கன்னா ஏர் பந்து வந்து நமக்கு காற்று வெளியே வரைக்கும் தண்ணி ஊற்றும்போது இப்போ அடிச்சுட்டு பார்க்கலாம். கட் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா 2 வயல் தான். 2 வயல் இல்லை, ஒரு 4 வயல்கிட்ட இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 2 வயல் பெரிய வயல், ஒரே ஒரு வயல் தான் பெரிய வயல், மற்றது எல்லாமே சின்ன வயல். எல்லாத்தையும் அடித்து முடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வந்து நம்ம வாங்கிட்டு வந்து கராத்தே அப்படிங்கிற ஒரு மருந்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து இருக்குது. நாமினி கோல்டு அப்படி இப்படின்னு நிறைய மருந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பா வந்து என்ன வாங்கிட்டு போச்சு வந்து கராத்தே வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. கராத்தே அப்புறம் வந்து இன்னொன்றும் ஏதோ தந்தாங்க சைடில். இது எப்படி ஊற்ற சொன்னாங்கன்னா ஒரு கேனுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கேனுக்கு கரெக்டாக ஒரு மூடி மட்டும் ஊற்றுங்கன்னாங்க. இது வந்து நம்ம எத்தனை தடவை அடிப்போம்னு கேட்டிங்கன்னா 2 தடவை அடிக்கலாம். மினிமம் 2 தடவை அடிப்போம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எத்தனை தடவை அடிக்கலாம், அந்த நோய் இருக்குது பொறுத்து. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நெல் வந்து பொதி தள்ளும். அந்த பொதி தள்ளினதுக்கப்புறம் மருந்து மேக்ஸிமம் அடிக்க மாட்டாங்க. அது யாராவது 1-2 அடிப்பாங்க. நோய் நிறையா இருக்குது அப்படின்னா அடிப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அந்த பொதி தள்ளினதுக்கப்புறம் அடிக்கக்கூடாது. ஏன்னா நெல்லில் வந்து அந்த நேரத்தில் வந்து பால் வைக்கும். அந்த பால் வைக்கக்கூடிய பருவத்துலேருந்து நம்ம மருந்து அடிச்சோம்னா அந்த பால் வந்து அப்போ அதுதான் நஞ்சாக மாறுது. அதுக்கப்புறம் நிறையா நஞ்சு இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பால் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் அடிக்கக்கூடாது. அது வந்து டேரெக்டாக பாதிக்கும். நீங்கள் எப்படி மருந்து அடிச்சது ஒன்றுனா கமெண்ட் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, தெரியாத ஃப்ரெண்டுகளுக்கு. இப்போ நான் அந்த வீடியோவை மருந்து அடிக்க வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு காமெண்ட் வந்து யாருன்னா ஒரு கேள் தான். அந்த கேள் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, இது என்ன செடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தண்ணி எதுவும் பாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கமெண்ட். இது பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்படி கேட்டாங்கன்னு தெரில, ஆனால் அவங்களுக்கு தெரியலை. ஆனால் இப்போ இது என்னதுன்னு கூட தெரியாமல் நிறையா பேர் தினம் சாப்பிட்ற சாப்பாடு கூட என்ன எப்படி விளையுது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்குது. இதுக்கு முக்கால்வாசி காரணம் யாருன்னா அவங்களோட
பெற்று வளர்த்து எடுத்த வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வளர்கிறவங்களும் சரி, இனிமேல் வளர்க்குறவங்களும் சரி, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன கஷ்டம். இப்போ நிறைய பேர் நினைப்போம் நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் டிபெண்ட் பண்ணுறது எல்லாமே எதையா ஒரு பொருள் சார்ந்த. இப்போ ஒரு கட்டில்ன்றீங்க, அந்த மரம் தயாரிக்கக்கூடிய அந்த ஆசாரி அவங்களெல்லாம் நீங்கள் டிபெண்ட் பண்ணி, அவங்க இல்லைன்னா நீங்கள் கட்டிலில் இருக்க முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த செங்கல் வீடெலாம் கட்டுறீங்க, அந்த செங்கல் வியாபாரம், அந்த லேபர்லாம் இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்க முடியாது. இப்படி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது எல்லா கஷ்டத்தையும் சொல்லி வளர்த்து கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 வேளை தின்னக்கூடிய சாப்பாடு எப்படி வருதுன்னு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. இதுக்கு இந்த வீடியோக்கான உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எதுவுமே தெரியாத உங்கள் ஃப்ரெண்டை டேக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 மணி நேரத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.